என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், அந்த மாயா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க மேடம். பஞ்சாயத்தை தடுத்து நிறுத்த போறதா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். அந்த மாயா இந்த பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவளை தூக்கிடுங்க. சரிங்க மேடம். பஞ்சாயத்துல காசு வெட்டி போடுற வரைக்கும் அவளை நம்ம குடோன்ல அடைச்சு வைங்க. அப்படியே பண்ணிடுறேன் மேடம். ஏய், வண்டி ஆட்டா. சரிண்ணா. எங்க வராம போயிருவாங்களோன்னு நினைச்சேன். வந்துட்டாங்க. இதுக்காக தானே நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ரகுராம் தம் பொண்ணை பிரிச்சு விட போறேன்னு அவன் வாயாலே இப்ப சொல்ல போறான். அண்ணே, கடைசியா எனக்காக ஒரே ஒரு தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்கண்ணே. சிவா, இதுக்கு மேல யோசிக்க எதுவும் இல்லை. இன்னைக்கு இது நடந்துதான் ஆகணும். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது தப்பு இல்லைன்னு என் மனசு சொல்லுது. என்ன மன்னிச்சிருக்காது. அப்பாவுக்காக தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். அப்பாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. என் அப்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உனக்கு தகுதியானவன் நான் இல்ல. உனக்கு வர நல்ல லைஃப் கிடைக்கும். எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். நான் சொன்ன வார்த்தையில இருந்து என்னைக்கு நான் மீற மாட்டேன். நியாயமா நடந்துக்கிறீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே. காசு வெட்டி போடுறதுக்கு நம்ம பூசாரி வரல, வந்துகிட்டு இருக்காராம். வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். அட என்னங்க இது, ஒவ்வொருத்தருக்கா காத்துக்கிட்டு இருக்கணுமா? வந்துருவார், கொஞ்சம் பொறுங்க. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. உங்க மேல நான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். தானா லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் இது பண்றேன். சாரி பெரியப்பா. யார் நீங்களா? வழி விடுங்க.
அட பாவிங்களா, அநியாயமா தூக்கிட்டு போயிட்டாருங்களே. உடனே ரகுராமையா வீட்டுக்கு போய் சொல்லுவோம். ஹலோ மேடம் சொல்லு, என்னாச்சு? மேடம் அந்த மாயாவை தூக்கிட்டோம் மேடம். அவளை தப்பிக்காம பாத்துக்கோ. நான் சொன்ன இடத்துல அடைச்சு வை. ஆ சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடுறோம். சரி. அண்ணே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் எப்படி நின்னுக்கிட்டு இருக்கிறது? ஏப்பா பூசாரிக்காக ஊரே காத்துட்டு இருக்கணுமா? அவர் எங்க இருக்காருன்னு போன் போட்டு கேளுங்க. இந்தாங்க போன். கொடுமா. தலைவர் தான் போன் பண்றாரு.